ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. நீங்கள் விருந்திற்கு கூப்பிட தயாராகின்ற போது ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள் முதலானோர்களை கூப்பிடுங்கள். உங்கள் நண்பர்கள், அண்டை வீட்டுக்காரர்களை கூப்பிடாதீர்கள். மாறாக ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், கைம்பெண்கள் இவர்களை கூப்பிடுங்கள். ஏனென்றால் இவர்கள் மீண்டும் உங்களை அவர்கள் விருந்து நடத்த கூப்பிடுவதற்கு தகுதியற்றவர்கள். ஏனென்றால் அவர்களுக்கு உங்களுக்கு சமமான வசதி இல்லை. எனவே அந்த செயல், நீங்கள் செய்கின்ற செயல் மீண்டும் உங்களுக்கு கிடைக்காமல் போகின்ற போதுதான் கடவுள் உங்களுக்கு கைமாறு கொடுப்பார். நீங்கள் செய்கின்ற தர்மம், நீங்கள் செய்கின்ற நல்ல காரியங்கள், நீங்கள் செய்கின்ற எல்லா உணவு சம்பந்தமான பொருட்கள், தர்ம செயல்கள், சமூக சேவைகள், இவைகள் அனைத்தும் உங்களுக்கு சமமான மனிதர்களுக்காக திரும்ப கொடுக்க சக்தி படைத்த மனிதர்களுக்காக நீங்கள் செய்வீர்களானால், நீங்கள் செய்வதனால் எந்த புண்ணியமும் இல்லை. மாறாக திரும்ப கொடுக்க சக்தியற்ற மனிதர்களுக்காக நீங்கள் செய்ய வேண்டும். அப்போது கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். ஏனென்றால் உங்கள் செல்வம் குறைபடுகிறது. உங்கள் செல்வம் குறைவுபடுகிற போது யாராவது ஒருவர் நிரப்ப வேண்டும். ஏழைகளுக்கு செய்கின்ற போது அவர்களால் அதை திரும்ப நிரப்ப முடியாது. எனவே அவர்கள் சார்பாய் கடவுள் நிரப்புகிறார். அந்த செல்வம் விண்ணகத்திற்கு நீர் போவதற்கு தேவையான ஒரு வங்கியாக, ஒரு சேர்ப்பாக அது அமைகிறது. எனவே ஒரு கிறிஸ்தவர் சமுதாயத்தில் நடக்கிறார், வேலை செய்கிறார் என்றால் அவர் செய்கின்ற வேலையின் நிமித்தம் அவர் அதிலிருந்து வருமானம் தேடுகின்ற அளவிற்கு தன்னுடைய சேவைகள் இருக்கக்கூடாது. அந்த மனிதன் யாருக்காக செய்கிறாரோ அந்த மனிதன் திருப்பி செலுத்துகின்ற அளவிற்கு அந்த மனிதன் சேவைகள் இருக்கக்கூடாது. மாறாக அந்த செயல் வழியாக கடவுளிடமிருந்து அந்த மனிதன் அருளுக்கு மேல் அருளை பெற்றுக்கொள்ளுகின்ற வகையில் வேலை செய்ய வேண்டும். எனவே ஒருவர் தன்னலத்தோடு இருக்கிறார் என்றால் அவர் தன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களை பார்க்க முடியாது, அன்பு செய்ய முடியாது, கடைசியாக கிறிஸ்துவை அன்பு செய்ய முடியாது. தன்னலத்தோடு இருக்கின்ற மனிதன் யாரையும் அன்பு செய்ய முடியாது. எனவேதான் அந்த பிறர் நல அன்பை வளர்த்து கொள்ள ஆண்டவர் என்று நம்மை அழைக்கிறார். எனவே இந்த பிறர் நலத்தோடு தன்னலம் இல்லாமல் வாழ நாம் கற்றுக்கொள்வோம். எப்போது தன்னலம் தனக்கு மட்டுமே சொந்தம் என்று பணக்கார மனிதனைப் போல எனக்கு எல்லா செல்வம் இருக்கிறது, என்னுடைய களஞ்சியத்தை எடுத்து பெரிதாக கட்டுவேன் என்று சொன்ன அந்த மனிதனை வாழ்வு போல நாம் எப்பொழுதும் இருந்து விடாமல் இருக்க பார்த்து கொள்வோம். நம் செயலால், நம் சொல்லால், நம் வாழ்வால், நம்முடைய பொருளால், பணத்தால், நம்முடைய நேரத்தால் பிறருக்கு நாம் அதை நல்ல முறையில் கொடுத்து அவற்றின் வழியாய் கடவுளிடமிருந்து சொத்துக்களை, அருளை, வாழ்வை பெற்றுக்கொள்ள நம்மையே தயார்படுத்துவோம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை எம்மை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களுக்கு தந்த வல்லமைக்கு நன்றி, ஆற்றலுக்கு நன்றி. நீர் எங்களுக்கு தந்த கொடைகளுக்கு நன்றி. எங்களோடு நீர் பயணம் செய்கிறீர். உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எப்போதும் நாங்கள் உமது பிள்ளைகளாய் வாழ வரம் தாரும்.
தெய்வீக அருளில் நிலைத்திருக்க வரம் தாரும். ஆண்டவரே, தன்னலம் துறந்து வாழக்கூடிய தெய்வீக வாழ்க்கை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா? பேதுருவை போல ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உங்களிடம் வந்திருக்கிறோம், எங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா? அப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் எப்பொழுதும் இருந்து விடாமல் உம்மிடமிருந்து செல்வத்தை சேர்த்துக் கொள்ளக்கூடிய வரம் தாரும். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.